ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான ப்ரௌனி கேக் தான். இதில் நம்ம டார்க் சாக்லேட், மைதா எதுவுமே ஆட் பண்ணல. கோதுமை மாவும் நாட்டு சக்கரை மட்டும்தான் ஆட் பண்ணி இதை ரெடி பண்ண போகிறோம். கம் டு ஸ்ரீ அண்ட் மாம் லைஃப். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரௌனி செய்கிறதுக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு பட்டர் தான் தேவை. அதுவும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி இருக்க பட்டர் தான் நம்மளுக்கு தேவை. கேக் செய்ய யூஸ் பண்ணுற எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நம்ம ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம யூஸ் பண்ணுற எக்கு, வெனிலா எசன்ஸ் கூட அது மாதிரி தான். நம்ம பட்டர் அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாக இருக்குது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்குது. இதை நம்ம மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இன்க்ரீடியன்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வீடியோவோட எண்ணில் இருக்கும். வேணுங்கிறவங்க கண்டிப்பாக செக் பண்ணிக்கோங்க. பட்டர் ஹீட்டாக இருக்குது. நல்லா நார்மல் டெம்பரேச்சருக்கு வந்த பிறகு நீங்கள் எக்கு ஆட் பண்ணுங்கள். இல்லைன்னா நம்ம எக்கு ஒரு மாதிரி தெரிஞ்ச மாதிரி ஆயிரும். பட்டர் மெல்ட் பண்ணி நார்மலாக ரூம் டெம்பரேச்சருக்கு வரணும். ஃபஸ்ட்டு ஒரு எக்கு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை விஸ்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம பட்டர் நார்மல் டெம்பரேச்சரில் இருந்தனால தான் நம்மளுக்கு திரளாமல் இருக்குது. இதே நீங்கள் நார்மல் டெம்பரேச்சராக இல்லைன்னா கண்டிப்பாக எக்கு ஒரு மாதிரி திரண்ட ஃபீல் வரும். ஒரு நல்லா ஸ்மெல்லும் இருக்காது. ஒவ்வொரு எக்கை ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நல்லா எல்லாத்தையோட மிக்ஸ் ஆகும். அதனால தான் நம்ம ஒவ்வொரு எக்கை ஆட் பண்ணி செய்கிறோம். இந்த மாதிரி நம்ம ப்ரௌனிஸ் செய்கிறதுக்கு நீங்கள் பட்டரே ஆட் பண்ணுங்கள். நம்ம ஆயில் கண்டிப்பாக ப்ரிஃபர் பண்ணாதீங்க. நீங்கள் பட்டரோடைய டார்க் சாக்லேட்னால் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் சேர்த்து மெல்ட் பண்ண கூட செஞ்சுக்கலாம். நீங்கள் நான் பாப்பாக்கெலாம் கொடுக்குறனால டார்க் சாக்லேட் ஆட் பண்ணலை. நம்மளுக்கு எக்கோட ஸ்மெல் ரொம்ப இருக்கக்கூடாதுன்றக்கா நான் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன். எக்குக்கு பிறகு நீங்கள் 1/2 கப் தயிர் கூட ஆட் பண்ணி செய்யலாம் இந்த ரெசிபிலே. நம்ம வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணுறதுனால நம்மளுக்கு நல்லா எக் ஃப்ளேவரே டாமினேட் பண்ணாமல் இருக்கும். நீங்கள் ப்ரௌன் சுகரை கண்டிப்பாக நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க. ஒரே ஒரு பல்ஸ் மோட் மட்டும் அரைச்சாலே போதும். அந்த மாதிரி அரைச்சாதான் நம்ம சர்க்கரை நல்லா கரையும் நம்ம எக்கோட. இல்லைன்னா நம்ம கடைசி பேக் பண்ணி முடித்த பிறகு பேக்கிங் கேக்கில் கீழே அப்படியே செட் ஆயிரும். ஒரு மாதிரி கல்லாக நம்மளுக்கு கிறிஸ்டலாக தெரியும். ஸோ நீங்கள் கண்டிப்பாக பவுடர் பண்ண ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணுங்கள். இப்போயே இது நம்மளுக்கு நல்ல டார்க் சாக்லேட் எஃபெக்ட் கொடுத்துரும். நம்ம குட்டி பேபிஸ்க்கெலாம் செய்யும்போது கண்டிப்பாக இந்த மாதிரி இதே ப்ரிஃபர் பண்ணுறது நல்லது. இது பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு கூட இதை கொண்டு போகலாம். மைதா மாவு எதுவுமே ஆட் பண்ணாதனால நல்ல பெஸ்ட் ஆப்ஷன் தான் இது கிட்ஸுக்கு. நம்ம மாவு எல்லாத்தையுமே சலித்து ஆட் பண்ண போகிறோம். கொக்கோ பவுடர் நீங்கள் இப்போ ஆட் பண்ணிக்கோங்க. கொக்கோ பவுடர் ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு சாக்லேட் ஃப்ளேவர் கண்டிப்பாக ப்ரௌனியில் கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் இதில் கொக்கோ பவுடர் ஆட் பண்ணவே இல்லைன்னா நம்மளுக்கு வெனிலா கேக் ப்ரௌன் கலரில் இருக்கிற மாதிரி மட்டும்தான் தெரியும். அதனால தான் நம்ம கொக்கோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம். இதில் மெயினான இன்க்ரீடியன்ட் காஃபி பவுடர் நல்லா ஆட் பண்ணிக்கோங்க. நான் எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸையும் ஆட் பண்ணிவிட்டேன். நம்ம மைதா, பேக்கிங் பவுடர், கொக்கோ பவுடர், காஃபி பவுடர் எல்லாத்தையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே நம்ம கண்டிப்பாக சலிச்சிட்டு போடுங்க. அப்போ தான் நம்மளோட இது கட்டி கட்டியாக ஃபார்ம் ஆகாமல் இருக்கும். நம்மளோட பேட்டரோட கன்சிஸ்டன்சி நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம சலிக்காமல் ரெடி பண்ணோம்னா ஒவ்வொரு இடத்துல நம்மளுக்கு கட்டி கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தூள் தூளாக நம்மளுக்கு வரும்போது சூப்பராக ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். நம்ம பேட்டர் ரெடி பண்ணும்போது பர்ஃபெக்டாக இருக்கும். ஒவ்வொரு இதில் ஏதாவது தூசி, மைதா மாவு பர்ஃபெக்டாக இல்லைன்னா அதுவே நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். இவ்வளோ இன்க்ரீடியன்ட்ஸ் மட்டும் இருந்தாலே நம்ம பர்ஃபெக்டாக ப்ரௌனி ரெடி பண்ணிடலாம். உங்களுக்கு ஈஸியான ரெசிபி தான் இது. நம்ம நார்மலாக செய்கிற கேக்கில் தான் க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகிறதுக்காக கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுவோம். நம்ம இந்த மாதிரி ப்ரௌனி கேக் அதுவும் மைதா மாவில் செய்யாமல் கோதுமை மாவில் செய்கிறனால கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் எதுவுமே யூஸ் பண்ணவே தேவையில்ல. நார்மலாகவே நம்ம மிக்ஸ் பண்ணாலே போதும். இதோட கேக் ரொம்ப ஸ்மூத்தாக ஸ்பான்ச்சியான கண்டிஷனில் வேணும்னா கண்டிப்பாக நம்ம மைதா மாவில் தான் யூஸ் பண்ண முடியும். மைதா மாவில் இருக்க க்ளூட்டன் மட்டும்தான் ஆக்டிவேட் ஆகும் பர்ஃபெக்டாக. கோதுமை மாவில் அவ்வளோ பர்ஃபெக்டாக நம்மளுக்கு க்ளூட்டன் ஆக்டிவேட் ஆகாது. நம்மளோட பேட்டர் சூப்பராக பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் ரெடி ஆகிடுச்சு. பேட்டர் இந்த மாதிரி திக்கான கண்டிஷனில் தான் இருக்கும். நம்மளுக்கு ரொம்ப லிக்யூடான கன்சிஸ்டன்சியில் இருக்காது. நம்மளோட பேட்டரில் எந்த இடத்துலையுமே மாவு மிக்ஸ் ஆகாமல் இருக்குதான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. நம்ம பட்டர் ஷீட்டை நம்ம பேக்கிங் ரேக்கில் ஆட் பண்ணிட வேண்டாம். பட்டர் ஷீட்டில் நான் ஆல்ரெடி ஆயிலெலாம் அப்ளை பண்ணியிருக்கேன். க்ரீஸ் பண்ணால் தான் நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம பேக் பண்ணிவிட்டு நம்ம கேக்கை ரிமூவ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கக்காக தான் எக்ஸ்ட்ரா ஷீட்டு மாதிரி ஆட் பண்ணியிருக்கேன்.
நீங்கள் இந்த டைமிங்கில் நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிடணும். நம்ம ஓவனை 10 மினிட்ஸ் கண்டிப்பாக ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளோட கேக்குக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். நம்ம இட்லி சட்டியில் அந்த மாதிரி ஓவன் யூஸ் பண்ணாமல் செஞ்சால் கூட அதையுமே நீங்கள் சிம்லேயே வச்சு ப்ரீ ஹீட் பண்ணுங்கள். நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் செட்டு ட்ரே வாங்கும்போது இந்த மாதிரி ஷேப்பில் வாங்காதீங்க. பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் வாங்குங்க. பர்ஃபெக்டான ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கும்போது தான் நம்மளுக்கு ஸ்கொயர் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். ப்ரௌனி ஃபைனல் ஃபினிஷிங் வரும்போது கொஞ்சம் இது வந்து பெண்டாகி இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸ் வந்து நம்மளுக்கு நல்லாவே தெரியும். நம்மளோட பேட்டர் வந்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. நம்ம ஸ்பேச்சுலா வச்சு எல்லாத்தையும் சூப்பராக எடுத்து நம்ம ஆட் பண்ணிட வேண்டியதான் நம்ம ட்ரேயில். நீங்கள் இதே இடத்துல கேஷ்யூஸ் எல்லாம் ஆட் பண்ணணும், இல்லை உங்களுக்கு பிடிச்ச எந்த நட்ஸ்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். பிஸ்தா, பாதாம் எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ஆட் பண்ணணுன்னா அந்த பிஸ்தா, பாதாம் எந்த நட்ஸ்னாலுமே அதை வந்து ஒருக்க லைட்டாக பவுடர் கோதுமை மாவு எதுலனாலும் டஸ்ட் பண்ணிவிட்டு ஆட் பண்ணிக்கோங்க. லைட்டாக மாவு தூவி ஆட் பண்ணால் தான் நம்மளுக்கு அந்த மாதிரி மேலே இல்லை நடுவில் சென்டரில் இருக்கும். இல்லைன்னா எல்லாமே கீழே பாட்டமில் போய் செட் ஆயிரும். நம்ம டூத் ஸ்டிக்கை வச்சு குத்தி பார்க்கும்போது நம்ம கேக் வந்து சூப்பராக பேக்காகி ரெடி ஆகிடுச்சு. கேக் ரெடி ஆகிறக்குள்ளே பேட்டரே அஞ்சனாக்கா உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நம்ம கேக்கை வந்து கண்டிப்பாக வந்து நாம் 2 hours ஆச்சு நான் ரூம் டெம்பரேச்சர் வர வரையும் வெயிட் பண்ணணும். அப்போ தான் நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நம்ம பட்டர்லாம் ஆட் பண்ணியிருந்தனால ஈஸியாக வந்து நம்மளால் எடுக்க முடியுது. இந்த இடத்துலையுமே நம்ம கேக் பிய்கிற மாதிரி ஒரு கண்டிஷன் வரவே இல்லை. நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அதுவும் பட்டர் ஷீட் யூஸ் பண்ணியிருக்கனால, பட்டர் ஷீட் இல்லைனாலுமே நீங்கள் வந்து இந்த இடத்துல நல்லா ஆயில் கோட் பண்ணாலுமே பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம பவுடரை டஸ்ட் பண்ணிடணும். கோதுமை மாவு இல்லை மைதா மாவு எந்த பவுடர்னாலும் நீங்கள் டஸ்ட் பண்ணிடலாம். நம்ம கேக் வந்து பர்ஃபெக்டாக ரெடி ஆகிடுச்சு. நம்ம ப்ரௌனியோட பேஸில் வந்து சுகர் கிறிஸ்டல்ஸ் எதுவுமே இல்லை. அவ்வளோ ஸ்மூத்தாக ஸ்பான்ச்சாகவும் ரெடி ஆகிடுச்சு. நம்ம டாப் லேயர் மட்டும் சூப்பராக இருக்குது. அந்த ஒரு ஃபினிஷிங்கே பர்ஃபெக்டாக இருக்குது. நம்ம கடையில் வாங்குகிற கேக் மாதிரி. இந்த கேக் வந்து நம்மளுக்கு மொத்தம் 9 பீசஸ் வரும். நம்ம இதை சாப்பிட்டு பார்த்தாலே கண்டிப்பாக வந்து இதில் டார்க் சாக்லேட் ஆட் பண்ணல, கோதுமை மாவில் தான் இதை செஞ்சோன்னுலாம் அப்படிலாம் வந்து நம்மளால் கண்டே பிடிக்க முடியாது. இதில் உங்களுக்கு கிட்ஸுக்கெல்லாம் பிடிக்கும்னா கூட நீங்கள் சாக்கோ சிப்ஸ் கூட இதுக்கு மேலே வந்து டாப்பிங்கில் ஆட் பண்ணிக்கலாம், நட்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி. இல்லை நம்ம டெய்ரி மில்க் அந்த மாதிரி சாக்லேட்டை கூட இதில் துருவி கூட போட்டுக்கலாம். நம்ம டின்னோட ஷேப் வந்து பர்ஃபெக்டாக இல்லாதனால தான் நம்மளுக்கு சைட் ஃபினிஷிங் மட்டும் பர்ஃபெக்டாக இல்லை நம்ம ப்ரௌனி கேக்கில். இது வந்து ப்ளெயினாகவே நம்ம சாப்பிட்லாம். வேணுங்கிறவங்க இந்த மாதிரி டாப்பிங்ஸ்க்கு ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரெடி பண்ணும்போது செம்ம ஃப்ளேவராக இருக்கும். நம்ம எக்ஸ்ட்ரா வந்து சாக்லேட்ஸ் ஆட் பண்ணும்போது நம்ம ப்ரௌனி கேக் வந்து நல்லா ஹாட்டாக இருக்கும்போது நம்ம வெண்ணிலா ஐஸ்கிரீம் வச்சு சாப்பிடணுன்றது செம்மையாக இருக்கும். ஆனால் இப்போ இருக்க கிளைமேட்டுக்கு கண்டிப்பாக பாப்பாவோ நானோ சாப்பிட முடியாது. அப்புறம் 2 பேத்துக்கு கோல்டு வந்துடும். அதனால தான் இந்த மாதிரி எதுவும் ட்ரை பண்ணாமல் சும்மாவே சாப்பிட்டோம். பாப்பாவுக்கு ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து விட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த மாதிரி கேக் வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுருந்தோம்னா அந்த மேலே ஆட் பண்ணியிருந்த சிரப் வந்து கொஞ்சம் லிக்யூட் கன்சிஸ்டன்சி கன்வெர்ட் ஆனனால மட்டும்தான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் மெர்ஜ் ஆயிடுச்சு. நம்ம கேக் வந்து மைதாவில் பண்ண மாதிரி அவ்வளோ பர்ஃபெக்டாக சூப்பராக இருந்துச்சு. டேஸ்ட்டு செம்மையாக இருந்துச்சு. டார்க் சாக்லேட்டே ஆட் பண்ணவே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ப்ரௌனி கேக்கை வந்து டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட்டு வந்து காஃபி பவுடர் ஆட் பண்ணுங்கள். அது நம்ம சாக்லேட்டோட ஃப்ளேவரை சூப்பராக இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது. நம்ம கேக்கை கட் பண்ணும்போதே தெரியும் எவ்வளோ ஸ்மூத்தாக சாஃப்டாக இருக்குன்றது. அந்த ஃபீலே செம்மையாக இருந்துச்சு. நம்ம செஞ்ச கேக்கு இவ்வளோ ஸ்மூத் அண்ட் சாஃப்டாவான்னு ஒரு செம்ம ஃபீலு. ஏன்னா நான் எந்த மாதிரி கிளாஸுமே போகலை. உங்களுக்கு இந்த ப்ரௌனி ரெசிபி ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம எம்மியாக இருக்கும். சாக்லேட், மைதா எதுவுமே ஆட் பண்ணவே தேவையில்லை. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். Thanks for watching the video. Subscribe to our channel for more videos. Tata bye.